ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபாஸ்டிங்கை பத்தி தான். நீங்க கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைனாலயோ, இல்ல உடம்பு மேல இருக்கிற அக்கறைனாலயோ நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். நீங்க அந்த ஃபாஸ்டிங்கை எப்படி முடிக்கிறீங்கன்ட்டு யோசிச்சு பாருங்க. விரதத்தை காட்டிலும் விரதத்தை நம்ம எப்படி முடிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையா சொல்லப்போனா விரதத்தை முடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கலை தான். நாம ரொம்ப நேரம் விரதம் இருக்கும்போது நம்மளோட ஜீரண உறுப்பு எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கும். நாம ப்ராப்பரா ஃபாஸ்டிங்கை முடிக்கலனா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. முக்கியமா சொல்ல போனா ஹெவி ஃபுட், ஆயிலி ஃபுட், ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம ஹெவியா ஃபுட்டை எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல் டக்குன்னு பீக்குக்கு போயிடும். இதனால நம்மளுக்கு தலை சுத்தல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு, சுகர் கிராஷ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, எரிச்சல், சோம்பல், சோர்வு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. சுகர் கிராஷ்னால நம்ம மூளைக்கு சீரா கிடைக்க வேண்டிய குளுக்கோஸ் தடைப்படும். இதனால நமக்கு கான்சன்ட்ரேஷன் கூட மிஸ் ஆகலாம். இதுக்கப்புறமா நீங்க விரதத்தை முடிக்கிறீங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டா பார்த்து எடுத்துக்கோங்க. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், சூப்பு, கஞ்சி, உப்புமா இந்த மாதிரியான ஐட்டம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 2 hours கழிச்சு நார்மல் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. முக்கியமா நீங்க ஃபாஸ்டிங்க்கு அப்புறமா எடுத்துக்கிற ஃபுட்டு உங்களோட பசிக்கானது இல்லைன்றத மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.